ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைக்கு திருப்பாவையில் 9வது பாசுரம் பார்க்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை ஆண்டாள் நம்மளோட பகிர்ந்துக்கிறா. ஆண்டோட மனசில் இருக்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரா. என்னன்னு கேட்டால், அந்த உள்ளே படுத்துன்னு இருக்காளே ஒரு பொண்ணு, இந்த அனுபவத்துக்கு பெருமாளோட கைங்கரியத்துக்கு வரணும் பறைய தரணும்னு கேட்டு பெருமாள்கிட்ட வாங்கிக்கிற அந்த அனுபவத்துக்கு வராமல் உள்ள ஒருத்தர் படுத்துன்னு இருக்கா. அவளுக்கு அவளே அனுபவிச்சுக்கலாம், அமைதியாக நம்ம படுத்துட்டே யோசித்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாளோன்னு நினைக்கிறா. அதனால் என்னாச்சு, அவள் உள்ளே படுத்துன்னு இருக்காளே, அவள் வரலையே, எல்லாரையும் கொஞ்சம் தூரம் நிற்க வச்சுட்டு ஒருத்தரையாக ஆயிஷன் போகலாம்னு நினச்சி இந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு வரா. ஆனால் இதில் முக்கியமான விஷயம்னு நம்ம சொன்னவே என்னன்னு கேட்டால், அந்த நந்தகோகுலத்தில் இருக்கிற ஆய்ப்பாடியில் இருக்கிற பெண்ணாவே தானே தன்னை என்ன அனுகரணம் பண்ணிட்டு அப்படி ஆண்டாள் நினச்சிக்கிறா. அதனால் அங்கே இருக்காளே ஒரு பொண்ணு, அவளுக்கு தனக்கு உறவுக்காராளாக இருக்கணும் அப்படின்றதுனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கு முன்ன இந்த திருப்பாவையே என்னது, ஒரு இந்த நாடகம் நடிக்கிறது போல பண்ணுறா. அப்படின்னு கேட்டால், முதல் 5 பாசுரம் இந்த திருப்பாவைக்கு முன்னாடி தயார் பண்ணிக்கணும், நாளையிலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மார்கழி மாதத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே என்ன நடக்கணும்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கிறா. ஒரு பிரியாம்பிள் மாதிரி சொல்கிறா என்னெல்லாம் பண்ணணும்னு. முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறா, நாராயணன் அப்படின்னு சொல்லி பார்க்கடல் துயின்ற பையன் பரம நடிபாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஒரு பாசுரத்தில் பெருமாளோட என்ன திருப்பார்கடல் எப்படி இருப்பார், ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன இருப்பார் அப்படின்னு வரிசையாக சொல்கிறார். அப்புறம் ஓங்கி உலகலந்த உத்தமன்னு வாமன அவதாரத்தையும் திருவிக்கிரம அவதாரத்தையும் சிறப்பாக அங்கே சொல்கிறா 3வது பாசுரத்தில். 4வது பாசுரத்தில் பர்ஜன்ய தேவதையே கூப்பிட்டு இப்படி உள்ள மழை பெய்யணும், சமுத்திரத்தில் போய் நடு சமுத்திரத்தில் கொண்டு அப்படியே நிற்க பெய்யணும் அப்படின்னு சொல்கிறா. 3வது பாசுரத்தில் மாதம் மும்மாரி பெய்து அப்படின்னு கேட்டுக்கிறா. 5வது பாசுரத்தில் வரும்போது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தோய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்கிறா. அதாவது முதல் 5 பாசுரத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ, எப்படி இந்த நோன்பை நோற்க வேண்டும், அதற்கு கூட இருக்கிறவாளில் எப்படி தயார் பண்ணிக்கணும்ன்ற அந்த விஷயத்தையும், நோன்பு நோற்கிறதுனால தனக்கும் இந்த நந்தகோகுலத்துக்கும் எப்படியெல்லாம் என்ன அந்த பர்ஜன்ய தேவனை கூப்பிட்டு, அதாவது வருண பகவானை கூப்பிட்டு, மழைக்கு அதிதேவதையாக இருக்கிற வருண பகவானை கூப்பிட்டு எப்படியெல்லாம் உபகாரம் பண்ணணும்னு கேட்டுக்கிறா. 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு 10 தோழிகளை எழுப்பி கூட்டுன்னு போகிறா. அதாவது பாகவதர்கள் நம்மளை போல இருக்கிறவா, அவளுக்கும் சரியாக இருக்கிற எல்லாரும் பெருமாளுக்கு துயில் பாடுவா அப்படின்னு சொன்னால், இவள் ஆண்டாள் என்ன பண்ணுறா, கோதை பிராட்டி தன்னுடைய ஒத்த ஒரு பக்தர்களுக்கே என்ன பண்ணுறா, துயில் எழுத்தி பாடி யமுனா நதிக்கரைக்கு அழிச்சின்னு போகிறா. அதில் வரும்பொழுது அதில் இன்னொன்று இருக்குது, 5 மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்லிருக்கா பெரியவாள்லாம். இந்த 5 சொன்னால் 5 பாட்டாக தானே பாடியிருக்கோம். இது பெரிய ட்ராமானா முதல் 5 பாசுரம் பிரியாம்பள், அப்புறம் 5லேருந்து 15 வரைக்கும் தோழிகளை எழுப்புறா, 16லேருந்து 19 அங்கே நந்தகோபரோட கிரகத்துக்கு போயிட்டு, அப்புறம் என்ன அங்கே இருக்கிற நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், அப்புறம் பெருமாள் எல்லாரையும் வரிசையாக அந்த பாட்டில் எழுக்கிறா. அதுக்கப்புறம் 21லேருந்து ஒரு 4 பாசுரத்துக்கு என்ன கேட்டுக்கிறா, தனக்கு என்னெல்லாம் வேணும், பெருமாளை நீ இப்படி நடந்து காட்டணும், சீரிய சிங்காதனத்தில் எழுந்திருந்து உட்காந்து காட்டணும், நல்லா முழிச்சு பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி பெருமாள் என்ன செய்யணும்னு, நீ இப்படிலாம் செய்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு பெருமாள்கிட்ட விசுவாசித்து பேசுகிறா. இந்த 29 பாசுரம் வரைக்கும் தன்னை ஒரு ஆய்ச்சி பெண்ணாகவும், தனக்கு இதெல்லாம் பகவான் இப்படியெல்லாம் என்ன
காட்டி தரணும்னு கேட்டுக்கிறா. கடைசியாக சொல்லும் பொழுது தான் நிஜமாவே என்ன ஒரு விஷ்ணு சித்தரோட குமாரத்தி தான், ஒரு என்ன பிராமண பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கடைசி பாசுரத்தில் தான் காட்டிக்கிறா. அது வரைக்கும் முதல் இந்த 29 பாசுரத்துக்கு தான் ஒரு ஆய்ச்சி பெண் தான், நந்தகோகுலத்தில் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற அதுபோல் அந்த கல்ட்டில் இருக்கிறவர் தான் காமிச்சுக்கிறார். அதனால் அந்த மாதிரி அந்த வரிசையில் வரும்பொழுது 6ல் என்ன பண்ணா, புல்லும் சிலம்பினகான், அப்புறம் இன்னொரு முக்கியமாக புல்லும் சிலம்பினகான் பொழுது விடிஞ்சிருத்து அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லி ஒரு 5 பாசுரத்தில் இந்த 6லேருந்து 15க்குள்ளே இருக்கிற அந்த 10 பாசுரத்தில் ஒரு 5 பாசுரத்தில் என்ன பண்ணுறா, பொழுது விடிஞ்சிருத்து கண்டிப்பாக நீ எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அந்த 6வது பாசுரத்தில் என்ன சொல்கிறா, புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த பாசுரத்தில் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன், அந்த பரத்வாஜ பக்ஷி இருக்கே எல்லா இடத்துலையும் கூவ துவங்கி எடுத்து பொழுது முடிஞ்சாதான் அது கூவும், அது முன்னாடியெல்லாம் கூவாது. அதனால் நீ என்ன பண்ணுற, முழிச்சுக்கோ, வா எங்களோட சேர்ந்துடு, வந்து நம்ம போய் யமுனா நதிக்கரையில் இந்த இருட்டுக்கு இருக்கச்சேவே சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் என்ன பண்ணலாம், திருத்தாமாடிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றா. 8வது பாசுரத்தில் என்ன சொல்கிறார், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன பண்ணிட்டு அந்த நுனிப்புல்ல இருக்க ஈரமான புல் அதை மேயறதுக்கு எருமையெல்லாம் கிளம்பி போய் என்ன பண்ணிடுது, முன்னாடி இருக்கிறதுக்கு ஈரப்புல்லை சாப்பிட்றதுக்கு அது போயிடுது அப்படின்னா பொழுது விடிஞ்சது தான் அர்த்தம். அதனால் நீ என்ன பண்ணுற, நிச்சயமாக நீயும் முழிச்சுக்கோ எங்களோட வான்னு கூப்பிட்றா. இந்த முதல் 6, 7, 8 வரைக்கும் பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லி அந்த தோழிகளை எழுப்புறா. அவளும் வந்து இவளோட கலந்துடுறா. கலந்துண்டு மேலே அடுத்ததுக்கு போகிறா. ஆனால் பார்த்தா அது இல்லாமல் 8வது பாசுரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான சொன்னால், கோது கலமுடைய பாவாய் அப்படின்னா குதூகலமாக இருக்கக்கூடியவள். எப்படி பெருமாளுடைய குணாதிசயங்களை தானும் அனுபவித்து பெருமாள் இவ்வளோ இப்படிலாம் என்ன அனுபவிக்கிறான்னு சொல்லி பெருமாளுக்கும் இவ்வளோண்டு அபிப்பிராயம் இருக்குன்னு சொன்னால், அதுபோல் சந்தோஷமாக கோதுகலமுடையத்த அந்த சம்ஸ்கிருத வார்த்தையை அப்படியே தமிழ் என்ன சொல்கிறார், கௌதூகலம் என்ற வார்த்தையை கலமுடைய பாவாய் அப்படின்னு அவளை கூப்பிட்டு எழுதுறா. அப்புறம் நன்னொன்னு கூப்பிட்றா, வெய்ப்பண்ணேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்றா. அடுத்தது என்ன சார், நாயக பண்புள்ளாய் நாராயணன் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்லாம் சொல்லி அவளை கொண்டாடிண்டு அவளையும் எழுப்பிட்டு தன்னோட குழாத்தில் சேர்த்துக்கிறா. 9வது பாசுரத்தை வந்த உடனே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ தூயில் அணைமேல் கண் வளரும், அதாவது படுக்கையில் படுத்துட்டு தூங்குறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற. படுத்துட்டு தூங்குறதுன்னு சொன்னாலே சாதாரணமாக தரையில் படுத்துக்க மாட்டா, ராத்திரியில் படுக்கையில் படுத்துக்கான. அப்புறம் அந்த ரூம் எப்படி இருக்கு, அவள் படுத்துட்டு இருக்கிற அந்த படுக்கை அறை அப்படின்னு சொன்னால் முதல் 4 வரைக்கும் என்னமோ அந்த தோழி படுத்துட்டு இருக்கிற படுக்கை அறை எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறா. முதல்ல தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அவள் எங்கே படுத்துன்னு இருக்காளோ அந்த அறையில் போதுமான அளவுக்கு நல்ல வெளிச்சம் இருக்குது. ஆனால் வழக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. அதாவது இப்போல்லாம் கன்சீலிங் லைட் போடுறோம் இல்லையா, அதாவது கன்சீலிங் ஃபால்ஸ் சீலிங் போட்டுவிட்டு அந்த ஃபால்ஸ் சீலிங்கில் நிறைய லைட்டெல்லாம் வச்சு ஒரே சுவிட்ச் போட்டாலே 5-6 லைட் ஒரே சமயத்தில் எரியிற மாதிரி அப்படிலாம் நம்ம முயற்சி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதுபோல் புது டெக்னாலஜி இன்னும் நாம் நினச்சிக்கிறோம் இப்போ தான் வந்திருக்குன்னு. ஆனால் ஆண்டாள் காலத்திலேயே அவள் என்ன சொல்கிறா, சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு தூபம் கமழ நல்ல நறுமணம் கமழ்ந்துன்னு இருக்கு. ஆனால் எங்கேருந்து நெருப்பில் தூபம் புகை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியல. ஆனால் ரூம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. தூபம் கமழ தூயில் அணைமேல் கண் வளரும், அதில் வந்து படுக்கையில் படுத்துட்டு தூங்குறான்னு. இப்போ எப்படின்னு கேட்டால் தூபம் கமழன்னா நன்னா இருக்கணும், என்ன வாசனை கமழக்கூடிய நறுமணங்களே பரப்பி அந்த புகை வரணுமே தவிர அதனால் என்ன செய்யக்கூடாது, அது நம்மளை சுடுற மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் அது எப்போ ஒரு சின்ன கனெக்ஷன் எப்படி சொல்லலாம்னா, பெருமாள் கூட நம்ம தீபமெல்லாம் காட்டுறோம், கற்பூர ஹாரத்தி காட்டுறோம், நன்னா விளக்க கிட்டக்கு எடுத்துன்னு போய் நன்னா சேவை பண்ணி வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அப்போ உடனே பெருமாளுக்கு ரொம்ப கிட்டக்கு எடுத்துன்னு போயிட்டா அந்த அனல் பெருமாள் மேலே படும். அதனால் எட்டி தான் நிற்கணும். நம்ம தான் கண்ணை நன்னா இடுக்கிக்கிண்டு சுருக்கிக்கிண்டு கிட்ட எட்டி பார்த்துக்கணுமே தவிர பெருமாள் என்ன அந்த வழக்கோட சூடோட எடுத்துன்னு போகக்கூடாது, பெருமாளுக்கு சுட்டுடும் அப்படின்ற ஒரு பாவனை இருக்கணும். அதே மாதிரி தூபம் காட்டுறதானா கூட பெருமாளுக்கு அந்த அகிர் புகையோ சாம்பிராணி புகையோ என்ன புகையாக இருந்தாலும் அந்த வாசனை நறுமணம் மிக்க புகை வந்து பெருமாள் வரைக்கும் போனமே தவிர இந்த
தூபக்காலியை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, பெருமாள் கிட்ட எடுத்துன்னு போகக்கூடாது. பெருமாளுக்கு அது ரொம்ப சுட்டுடுத்துனா கஷ்டம் இல்லையா. சின்ன குழந்தை இல்லையா அந்த கிருஷ்ணன், அது மேலே சுடக்கூடாது. இல்லை பெரியவராக இருக்கிற பார்சாதியாக இருந்தால் கூட, பார்சாதிக்கு அவர் யுத்தம் பண்ணும்போது அவருக்கு 88 பிராயம் இருந்திருக்கும். நம்ம போகிற சின்ன கணக்கெல்லாம் சொன்னமான அதை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு தனியாக பேசலாம் அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி பெரியவராக இருந்தால் கூட அவருண்ட அந்த தணல் இருக்கிற தூபம் இருக்கிற இருக்கே அது கிட்டக்கு எடுத்துன்னு போகக்கூடாது, பெருமாளுக்கு சுட்டுடும். அப்படி ஒரு பாவ சுத்தி இருக்கணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னு சொன்னால் அதில் பாவ சுத்தி நிச்சயமாக இருக்கணும். ஐயோ இந்த குழந்தைய ஜலத்தில் குளிப்பாட்டுறமே, இது ஜில்லுன்னு இருக்கே, பெருமாளுக்கு என்ன நடக்குமோ, பெருமாளுக்கு செடி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணணும், பெருமாளுக்கு செடி பிடிக்குமா அப்படிலாம் இருந்தால் கூட இந்த பாவ சுத்தின்னு இருக்கே அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அது ஒரு சிறப்பான மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் இந்த பாவனையை வளர்த்துக்கணும் அப்படின்னு. அதனால் அவளை அது மாதிரி இருக்கா. பெருமாளோட கைங்கரியம் பண்ணி பண்ணி அவளுக்கு ரொம்ப கொதுகலம் இருக்கிறதுனால அவள் என்ன சொல்கிறா, நிச்சயமாக வழக்கெல்லாம் எரியுது, வெளிச்சம் இருக்குது ரூமில், ஆனால் எங்கே வழக்கு வச்சுருக்குன்னு தெரியல. அது மாதிரி கன்சீலிங் லைட்டு, கன்சீலிங் பவர், வெளிச்சம் கிடைக்கிது. அதே மாதிரி தூபம் நிறைய வாசனையாக இருக்குது, நறுமணம் இருக்குது, ஆனால் எங்கேருந்து புகையில வாசனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியல. அப்புறம் வாசலில் நிறைய கதவுலையும் உள்ளேயும் மணி வரிசையாக கட்டியிருக்கு, எது கதவு எது செவரு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியலையா. அதனால தான் தாழ் திறவாய் நீயே வந்து கதவை தர அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, எழுந்துக்கவே இல்லை. அதுக்கு அதெல்லாம் காதிலே வாங்கிக்கல. இப்படி ஒரு சமாச்சாரம் வாசலில் நடக்கிறது, நம்ம ரூமோட வாசப்படியில் நம்ம உள்ளே படுத்துன்னு இருக்கோம்னே அவள் கவனிச்சிக்கவே இல்லை அப்படின்னு. அதனால தான் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், உன்னோட வாசக்கதவில் இருக்க மணி எது தாப்பாள் எது மணின்னு கூட கண்டுபிடிச்சிக்க முடியல, அதனால் நீயே வந்து கதவை தர அப்படின்னு கூப்பிட்றா. மாமான் மகளேன்னு எதுக்குடாமா ஆயர்பாடியில் இவளுக்கு எங்கே ஒரு உறவு வந்தது அப்படின்னு கேட்டால், அங்கேயும் நம்மளுக்கு ஒருத்தர் உறவுகாராக இருக்கணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு ரொம்ப ஒரு என்ன மனஸ்பூர்த்தியாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குமா. அதனால் இந்த பெண்ணு வந்து இவள் மாமன் மகளே தான். மாமன் மகளேன்னு என்ன, நம்ம அம்மாவுக்கும் அவளோட அப்பாவுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவள் 2 பேரும் ரத்த சம்பந்தம், ஒரு தாய் வயிற்று ஒரு உதரபந்தனத்தில் 2 பேரும் இருந்தவா. அதனால் நம்மளுக்கு மாமா பொண்ணுன்னா ரொம்ப என்ன ரத்த சம்பந்தம் இருக்குது, நெருங்கின பந்துக்கள் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுட்டு தான் கூப்பிட்டாளாம். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு ஆனால் அவள் என்ன பண்ணல, எழுந்துக்கவே இல்லை, ஒன்றும் திரும்பவே இல்லை. ஆனால் இந்த பாசுரத்தில் பொழுது விடிஞ்சதுக்கு ஒன்றும் ஒரு என்ன உதாரணமும் சொல்லலை, பொழுது விடிஞ்சதுக்கு எந்த அடையாளமும் சொல்லலை. ஆனால் என்ன பண்ணினா, அவள் கூப்பிட்றா, முழிச்சுக்கோ நம்ம போகலாம், யமுனா நதிக்கரைக்கு போய் நம்மளோட விரதத்தை ஆரம்பிக்கணும், கிருஷ்ணர் வருவார் துணைக்கு, நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஓணுன்ற பறையெல்லாம் கேட்டு வாங்கலாம்னு சொல்லி அப்படியே எழுப்பிட்டு போகிறா. ஆனால் அவள் எழுந்துக்கவே இல்லை. அதனால தான் மாமீர் அவளை மகளோ ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு இப்படி பதில் சொல்லாதனால ஆண்டாள் அடுத்தது வரிசையாக மேலே மேலே அடுக்கிறா. என்னன்னு மாமீர், அவள் வந்து மாமாவோட பொண்ணு அப்படின்னா அவளுக்கு அம்மா பக்கத்தில் இருந்தால் அவளுக்கு என்ன மாமி தான். மாமீர் அவளை மரியாதை வேற கூப்பிட்றா. மாமீர் அவளை எழுப்பீரோ, அவளை கொஞ்சம் எழுப்புங்கோ. என்ன அவளை என்ன ஏன் நம்ம இத்தனை கேள்வி கேட்குற பதில் சொல்ல மாட்டேன்றா. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, அவள் என்ன ரொம்ப மயக்கமாக இருக்காளா, அவளுக்கு என்ன பேச வராதா, ராத்திரி இப்போ வரேன்னு சொன்னாலே ஆனால் இப்போ திடீர்னு பேசவே இல்லையே, ஒருவேளை பேசுறதுக்கு மறந்து போயிடுதா, பேசுறதுக்கு தட்டு போயிடுதா, ஊமையோ அன்றி செவிடோ, இல்லை நான் சொல்கிறதெல்லாம் காது கேட்கலையா, காதில் உழாத மாதிரி படுத்துட்டு இருக்காளா, இஷி பிரிட்டன்ஸ் காது கேட்காத மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு வேற கேட்குறா. அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, ராத்திரி என்ன சாப்பிட்டுட்டா அப்படியே மயக்கமாக கிடக்கிறா இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னு வேற அந்திரப்பட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. இப்போ என்ன சொல்கிறா, இதெல்லாம் சொல்லிவிட்டாளே இவள் இன்னும் எழுந்துக்கவே இல்லையே, என்ன செய்யறதுன்னு பார்த்தா, அப்போ வந்து மாமாயன் பெருமாள் எப்படிப்பட்டவன், மாமாயன் பெரிய விதமான மாயா சேட்டிதங்களை செய்து இந்த உத்தாரணம் பண்ணுறவர் இந்த உலகத்தை. அதனால மாமாயன் மாதவன், மாதவன் என்று சொன்னால் யாரு, திருமகள் கள்வன். மா என்றால் மகாலட்சுமி, என்ன ஸ்ரீதேவி நாச்சியார், அவளுடைய மாமாயன் மாதவன், அவளுடைய தவப்பயனாக என்ன கிடைக்கப்பட்டவர் மாமாயன் மாதவன். வைகுந்தன், வைகுந்தன் என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தில்
ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற வைகுண்டநாதன் எப்படி சவ்யம் பாதம் பிரசாரிய சுத துர்ஜகரம் தட்சிணம் குஞ்சயித்வா அங்கே இருக்காள பெருமாள் எப்படி வீட்டு இருக்கிறார், ஒரு வடது காலை மடிக்கண்டே இன்னொரு காலை தொங்க போட்டுண்டு பக்கத்தில் இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கம் பூதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் எல்லாம் இருக்கா. இப்படி திரும்பி பார்த்துன்னு இருந்துச்சு. இவாளோட திரும்பி பார்த்து இவளி சொன்னால், இந்த என்னோட சிஷ்ய பசங்கள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் வந்திருக்கு, எல்லாரையும் பாருங்கோ அப்படின்னு ஒரு தாயார் சொல்லுவலாம். பெரிய ஸ்ரீதேவி என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு நேரம் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி இடது பக்கம் திரும்பினா இவ்வளோ என்ன பண்ணுவாள், பூமாதேவியும் நீலாதேவியும் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா, நம்ம பசங்கள்லாம் வந்து நிற்கிறது இப்படி இருக்கும், இப்படி மேலே பார்க்காதுங்கோ, கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாருங்கோ, அப்போ தான் நம்ம பசங்கள்லாம் வந்திருக்கு பாருங்கோ அப்படின்னு சொல்லுவாளாம். வேறு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணுவார், அப்படி புண் சிரிச்சு போகிறான். அதனால் அவர் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவளை எழுப்பணுமே, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்கடா, மாமியர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொன்னால் அவளை ஒரு தடவை எழுப்புறதுக்கும் மாமாயன் அப்படின்னு அந்த மாயன் என்று சொல்லுகிற சேட்டிதங்களை கொண்டவனும் மாயம் அடிப்படையாக கொண்டு பெரிய காரியங்களை செய்த அந்த ஸ்ரீமன் நாராயணனை பற்றி ஒரு 1000 திருநாமங்கள் சொல்லி அவளை எழுப்பணும். அடுத்தது மாதவன் சொல்லி அதற்கு திருமகள் கள்வன், அதற்கு அவருக்கு இருக்கிற சிறப்பென்ன, திருமகளுக்கு இருக்கிற சிறப்பென்ன, அது மாதிரி ஒரு 1000 நாமங்களை சொல்லி அவளை எழுப்பணும். அப்புறம் வைகுந்தன் என்று ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர் எப்படி இருப்பார், சவ்யம்பாதம் சொன்னமே அது மாதிரி இருக்கிற அந்த சிறப்புகளை சொல்லி அதுபோல 1000 நாமங்களை சொல்லி அவளை எழுப்ப வேண்டும் அப்படின்னு அவள் நினச்சிக்கிறாராம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றுன்னா சொல்லணும், சட்லா சொல்லணும். நவின்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று ஏரோர் எம்பாவாய். அவளை அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், அவளை எழுப்பிக்கணும்னு. இந்த மாதிரி நாமம் சொன்னால் அந்த மதி மயங்கியிருக்கே, ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு மனம் ரொம்ப குழம்பி இருக்கும் பொழுது இந்த ராமநாமமோ அதாவது பெருமாளை பற்றின சொல்லக்கூடிய நாமங்கள் சிறப்பான மனதிற்கு தொய்வுபட்டு கொண்டிருக்கிற மனதிற்கு சிறந்த மருந்தாக அமையும் அப்படின்னு. இது எப்படி நாமம் இப்படியெல்லாம் செய்யுமான்னு கேட்டால் நிச்சயமாக செய்யும். ராமநாமத்துக்கு இணை அதுதான். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் என்ன, சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போயிடுறான், கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வச்சுருக்கான், 30 நாள் டைம் கொடுக்குறான், இதுக்குள்ளே நீ உன் மனசை மாற்றிக்கணும் அப்படின்னு. பிராட்டியும் அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு திரும்ப போட்டுவிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு சகிக்க முடியாமல் காதில் வாங்கின்னு இருக்கா. சிலதெல்லாம் அவளுக்கு என்ன பண்ணல, பொறுத்துக்கவே முடியல. நிறைய நாள் ஆயிடுத்து. அந்த சமயத்தில் பெருமாள் வந்து கணையாழியை நம்ம ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கொடுத்து நீ போய் சீதையை தேடி பிடிச்சிட்டு வா, உனக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணுறார், அந்த கந்தமதான பருவம் இருக்கே இங்கே, அங்கேருந்து மகேந்திர பருவம் அதுலேருந்து கிளம்பி அசோகவனத்து வரைக்கும் தேடிண்டு வரச்சே அவளுக்கு ரொம்ப மனசு என்ன பண்ணுறது, ஒரு டெஸ்பரேட் முடிவு எடுக்கிறார். இனிமே ராமர் எந்த பக்கத்தில் இருக்காருன்னு தெரியல, நம்ம ராமன் வந்து இது இவ்வளோ தூரம் வருவானா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவளோட வேணி சீதையோட தலைமுடி இருக்கே, அந்த வேணி பின்னல் இருக்கே அது ரொம்ப நீளமாக இருக்குமா. அந்த நீளத்தை என்ன பண்ணுறா, எட்டிய தலைமையில் இருக்கிற அசோக மரத்தில் அதை போட்டு அதுலேருந்து பிடிச்சி தனக்கு வந்து கழுத்தில் என்ன பண்ணிக்கலாம், பிராண தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு அவள் யோசித்து அந்த இதை தூக்கி மேலே போடுறா. அப்போ இது என்ன பண்ணினார் ஆஞ்சநேய சுவாமி, எல்லாத்தையும் லங்கையை முழுக்க சுற்றி பார்த்துட்டு இப்படி தேடிக்கண்டு வரைச்சே இவ்வளோ பார்த்தா சீதையாக இருப்பளா, அவள் சீதையாக இருப்பலான்னு பார்த்தா மண்டோதரி மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டு சீதை நினச்சிக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்காளே என்ன. அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சுவாமிக்கு தெரிஞ்சு விடுறது, நம்ம சீதை வந்து ராவணனோட படுக்கை அறையில் படுத்துன்னு இருக்க மாட்டாளே, அவள் இப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒன்றா என்ன பண்ணிக்கிறார், டிலீட் பண்ணிட்டு வெளியில் வரார். ஒரு அசோகவனத்தில் ரொம்ப அப்படியே கற்பினுக்கு அணியை கண்டேன் அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்கிற மாதிரி, இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பினை கண்டேன், கற்பினுக்கே ஒரு அணி இருக்கும்னு சொன்னால் அதை நான் நேரம் இங்கே பார்த்துட்டேன்னு பெருமாள்கிட்ட வந்து ஆஞ்சநேய சுவாமி அப்புறம் சொல்கிறார். முன்னாடி பார்த்த உடனேவே அவருக்கு தெரிஞ்சு விடுது, இந்த சீத்தையை விட்டுட்டு இந்த ராமன் எத்தனை நாளையாக ஒண்டிமா உட்காடுங்க, இது என்ன ரசனையே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த பிரம்மச்சாரிக்கே தோணித்தான். அப்படி ஒரு அழகான சீதையோட கண் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாமா, மான் போல இருக்குமா. மானோட கண் அழகு எப்படி மிரண்டா இருக்குமோ அப்படி இருக்கலாம் பிராட்டி.
அதை பார்த்த உடனே இது என்னடா அது இந்த நேரத்தில் போய் இவ்வளோ இத்த பண்ணுறாளே, நம்ம வந்த காரியமே கட்டு போயிடும் போல் இருக்கே அப்படின்னு சரி நம்ம முன்னே இறங்கி குதிச்சுடலாமான்னா பிராட்டி என்ன நினச்சிப்போள், இது என்ன இன்னொரு ஒரு ராட்சசன் இது மாதிரி வானரமாக வேஷம் போட்டுன்னு வந்திருக்கானோ தெரியல அப்படின்னு பிராட்டிக்கு இன்னும் கொஞ்சம் கிளேசம் அதிகமாகிட்டு அந்த முடிச்சை இருக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவர் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணாராம், அந்த ஒரு பெரிய ஒசர உட்காண்டிருக்க கிளையிலேருந்து ஒரு 2 கிளை இறங்கி கிட்டக்க வந்து நிதானமான ஒரு இந்த நம்மளை மாதிரி மைக்கெல்லாம் கூட கிடையாது, சின்ன அளவில் பேசி என்ன சொல்ல ராமநாமத்தை சொல்ல துவங்கினாராம். சுத்த பிரம்ம பராத்பரராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு மொள்ள நிதானமாக ராமத்தை சொல்லிட்டு இருக்கார். அப்போ சொல்லும்பொழுது அதுலேயே என்ன பண்ணுறாரு, வரிசையாக ராமாயணத்தை இந்த மாதிரி ஆசீத் தசரதன் ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜாவோட அவனுக்கு இப்படி 4 குழந்தைகள் கிடச்சிது அப்படின்னு வரிசையாக சொல்லச்சு. ராமன்னு பேர் ராமராம, ஸ்ரீராம ஜெயராம, ஜெய ஜெய ராமராமன்னு வரிசையாக ராமநாமத்தை சொன்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கிறதா, எங்கேயோ நம்ம ராமனோட பேர் காது கேட்குறதே, எங்கேயும் கேட்குறது அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிக்கிற சமயத்தில் இனிமே என்ன ஸ்கோப்பே கிடையாது, நம்மளுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பே கிடையாது மீண்டும் துவங்கி நடத்தி கொள்வதற்கு அப்படின்னு ரொம்ப எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கும் பொழுது அவள் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாள். ஆனால் நினைக்கும் பொழுதே ராமநாமம் வந்து அவளுடைய உயிரை என்ன பண்ணிவிடுறது, காப்பாற்றி கொடுக்கறது. அவர் ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், இவன் சொன்னவனே இவளுக்கு காது கேட்கறது, தன்னுடைய வேணியை என்ன பண்ணிக்கிறா கொஞ்சம் தளர்த்திக்கிண்டு கீழே நின்று பார்த்துக்கிறா. பார்த்துனா மேலே பார்த்தா ஒரு வானரம் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கு, அது மொள்ள இறங்கி பாக்கி கதையும் சொல்லுறது. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சுவாமியோட பிரதாபங்கள்லாம் தெரிஞ்சுக்கிச்சவே இதை தெரிஞ்சுன்னுடுறான். இந்த கட்டத்துக்கு இன்னும் கூட சிறப்பு என்னன்னு சொன்னால், அந்த ராமாயணத்தை மொத்தமே இந்த ஒரு இடத்துல ஆஞ்சநேய சுவாமி சொல்லிவிடுறார், தன்னுடைய திருவாக்கால சொல்லி முடிக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது பெருமாள் கேட்டுவிடுறார், அவளுடைய உயிரை போக்குவதாக நின்று இருந்தது போயிடும் நினச்ச போது இல்லை அவருக்கு வாழ்வு கொடுத்தது, அவளுடைய உயிரை தக்க வைத்து கொள்ள முடிந்தது அப்படின்னா. அதுபோல் அந்த நாம ஜபம், அதனால தான் தியாகராஜ சுவாமிகளோட கேட்குறார், நீ பலமா நீ நாம பலமா அப்படின்னு கேட்டால், நீ பலம்தான் நாமி பலம்தான் நாம பலம்தான். எப்படின்னு கேட்டால் நாமபலம் எப்பொழுதும் சிறப்பானதை செய்து தரும். அவன் இல்லாட்டா கூட அங்கே நிறைய என்ன பண்ணி தரோம், அவருக்கு நன்மைகளை பயக்கும். இதுக்கு நாமபலம் என்ன சொன்னால், திரௌபதிக்கு வஸ்திராபகாரணம் பண்ணும்பொழுது அவள் என்ன கூப்பிட்றா, கிருஷ்ண துவாரகாவாசி குவாசி யாதவநந்தன சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத அப்படின்னு கூப்பிட்றா. அங்கேயும் நாமபலம் தான். அந்த நாமபலம் என்ன பண்ணிட்டு அவளுக்கு அவமானமாக வரப்போறதுன்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்திது. அதே மாதிரி வாலி வதத்தில் சுக்ரீவன் என்ன பண்ணான், நாமி பெருமாளே பக்கத்தில் நின்னார், ஆனால் அவன் என்ன பண்ணார், அவர் வாலியே சுவாமி அடிச்சு விட்டார். அப்போ வந்து அந்த அம்பை எடுத்து பார்த்த உடனே அதில் அவர் ராமான்னு பேர் போட்டிருக்கு, அந்த பேரை பார்த்த உடனேவே அவனுக்கு அது தெரிஞ்சுது. அதனால் நாமி பெருமாள் பக்கத்தில் இருந்தால் அது வேற தான். நாமபலம் ரொம்ப சிறப்பு, நாமபலம் ரொம்ப சிறப்பு. போகின்ற உயிரையும் கிடைக்கக்கூடிய எந்த தடங்களையும் அது என்ன பண்ணோம், நிறுத்தி தரும். தொடர்ந்து அந்த மாதிரி நாம ஜபத்தை சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திண்டா நம்மளுக்கு என்ன பண்ணோம், பாவ சம்சுத்தி கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆத்ம சம்சுத்தி கிடைக்கும், சரீர சுத்தி கிடைக்கும் அப்படின்னு. இது எல்லாமே இது கிடைக்கும்னு சொன்னால் அப்போ அதனால தான் சொன்னாலாம், நாமம் பலவும் நவின்று இதுபோல் மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு. மாதவனை நடுவில் நிற்கணும், எப்படின்னா பிராட்டியோட கேள்வன் இல்லையா, அதனால் நடுவில் இருந்து இந்த பக்கம் வைகுண்டநாதன் ஸ்ரீமன் நாராயணனை பற்றியும் மாமாயன் ஸ்ரீகிருஷ்ணவன் வந்து செய்த சேட்டிதங்களை பற்றியும் சொல்லி அவனுக்கு 1000 நாமங்கள். அப்படி இருந்தா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாரான மந்திரம் பண்ணிட்டாளா, இப்படி தொங்கிட்டே இருக்காளா, சொல்ற விஷயத்த காதலியே வாங்கலையே, அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் காணுமே அப்படின்னு சொல்லி இவளை இந்த பாசுரத்தெல்லாம் முழுசா சொல்லி முடிச்சு மாமாயன் மாதவனோட சிறப்பை சொன்ன உடனே அவளும் முழிச்சுக்கண்டா. இவாளோட எழுந்து அவள் வெளியில வந்து இன்னும் யாரான வரலையா அப்படின்னு தேடி பிடிச்சிக்கண்டு அடுத்த பெண் பிள்ளை யாரும் எழுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதுதான் இந்த பாசுரத்தில் இருக்கிற சிறப்பு. அதாவது நாமபலம் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் நன்மையை தேடித்தரும் அப்படின்ற இந்த கருத்தை இந்த பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.